செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், மின்துறை தனியார் மயமாவதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் பந்த் போராட்டம் நடைபெற்றது. பந்த் போராட்டத்தில் இந்தியா கூட்டணிக்கும் அரசிற்கும் இடையில் இருந்த மறைமுக உறவு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது என்று புதுச்சேரி அதிமுக விமர்சித்துள்ளது. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண தொகைக்கான ரசீதை கண்டு நுகர்வோர்கள் ஷாக் அடித்தது போன்று அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், மின்துறை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும், ப்ரீபெய்டு மின்மீட்டர் திட்டம் மற்றும் மின்துறை தனியார் மயம் ஆவதை கைவிட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் காலை முதல் தொடங்கி நடைபெற்று வந்தது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை கண்டித்து காங்கிரஸ் எம்பியும் மாநில தலைவருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, திமுக அமைப்பாளர் சிவா, இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் உட்பட இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்கள், தொண்டர்கள் என சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் வேங்கட சுப்ப ரெட்டியார் சிலை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இந்த போராட்டத்தின் போது இயக்கப்பட்ட அரசு பேருந்துகளை வழிமறித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பியும் போராட்டக்காரர்கள் சாலையில் படுத்தும் கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் மறியல் போராட்டத்தின் காரணமாக அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து கோஷம் எழுப்பிய இந்தியா கூட்டணி கட்சியினர் 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இதனால் கடலூர், விழுப்புரம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பந்த் போராட்டத்தில் இந்தியா கூட்டணிக்கும் அரசிற்கும் இடையில் இருந்த மறைமுக உறவு வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது என்று புதுச்சேரி அதிமுக விமர்சித்துள்ளது. புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், மின் கட்டண உயர்வு தொடர்பாக நடைபெற்று வரும் பந்த் போராட்டத்தில் இந்தியா கூட்டணிக்கும் அரசுக்கும் இருந்த மறைமுக உறவு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் தவளக்குப்பம், திருக்கனூர், மேட்டுப்பாளையம், அரியாங்குப்பம், காரைக்கால், கோரிமேடு, வேங்கட சுப்பையா சிலை உள்ளிட்ட இடங்களில் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். பந்த் அறிவித்த காங்கிரஸ் தலைவர்கள், திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் இந்தியா கூட்டணியின் கட்சி தலைவர்கள் மீது புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்றார். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பந்த் போராட்டத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்றைய தினம் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த எந்த ஒரு தலைவரும் கைது செய்யப்படவில்லை. இதனால் காலை 9 மணி வரை ஓடிய பஸ்ஸுகள், திறக்கப்பட்ட கடைகள், ஆட்டோக்கள், டெம்போக்கள் இவை அனைத்தையும் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த பல்வேறு தலைவர்களும் தொண்டர்களும் ஒன்று சேர்ந்து வெங்கட சுப்ப ரெட்டியார் சிலை அருகிலும், தவளக்குப்பம், அரியாங்குப்பம், மேட்டுப்பாளையம், பாகூர், திருக்கனூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில், திருக்கனூர், காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சாலை மறியல் போராட்டத்தை நடத்தி கடைகளை மூட வலியுறுத்தியும் ஓடும் பஸ்கள் முன்பு மறியலும் செய்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைய காரணமாக இருந்தனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண தொகைக்கான ரசீதை கண்டு நுகர்வோர்கள் ஷாக் அடித்தது போன்று அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் பரிந்துரையின்படி புதுச்சேரி அரசு இந்த ஆண்டிற்கான மின் கட்டணத்தை கடந்த 3ஆம் தேதி மாற்றி அமைத்துள்ளது. இந்த மின் கட்டண உயர்வுக்கு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இதற்கு பதிலளிக்கும் மின்துறை அதிகாரிகள், தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களை விட புதுச்சேரியில் மின் கட்டணம் குறைவு என்று விளக்கம் அளித்து வருகின்றனர். அதனை உண்மை என கருதி மக்கள் சற்று ஆறுதல் அடைந்த நிலையில்
உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்திற்கான முதல் மாதத்திற்கான ரசீது நேற்று நுகர்வோர்களுக்கு வழங்கப்பட்டது. அதில் குறிப்பிட்ட தொகையை கண்ட நுகர்வோர்கள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். காரணம், தமிழகத்தை விட புதுச்சேரியில் மின் கட்டணம் குறைவு என கூறும் நிலையில், புதுச்சேரியில் 272 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தியதற்கு கட்டணம் ரூபாய் 1132 என வந்துள்ளது. ஆனால் தமிழகத்தில் 278 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தியதற்கு கட்டணம் ரூபாய் 602 என வந்துள்ளது. இரு கட்டணத்தை ஒப்பிட்டு பார்த்த புதுச்சேரி நுகர்வோர்கள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் தமிழகத்தில் பயன்படுத்திய மின்சாரத்திற்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் புதுச்சேரியில் பயன்படுத்திய மின்சாரத்திற்கான கட்டணத்துடன் நிரந்தர சேவை கட்டணம் மற்றும் கூடுதல் வரி சேர்க்கப்பட்டு வசூலிக்கப்படுகிறது. புதுச்சேரியை சேர்ந்த செவிலியருக்கு சிறப்பாக பணியாற்றியதற்காக மத்திய அரசின் ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது வழங்கப்பட்டது. நாடு முழுவதும் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சிறப்பாக பணியாற்றும் செவிலியர்களை தேர்வு செய்து அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஆண்டுதோறும் ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதை வழங்கி வருகிறது மத்திய அரசின் சுகாதாரத்துறை. அதன்படி 2024ஆம் ஆண்டிற்கான ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதிற்கு புதுச்சேரி செஞ்சி சாலையை சேர்ந்த கிராமப்புற செவிலியர் விஜயகுமாரியை தேர்வு செய்து விருது வழங்கி கௌரவித்து உள்ளது மத்திய அரசு. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் கடந்த 28 ஆண்டுகளாக கிராமப்புறங்களில் பணியாற்றி வரும் விஜயகுமாரி தற்போது தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கிராமப்புற செவிலியராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது பணியினை சிறப்பாக செய்ததுடன் இரத்த தானம், கண்தான விழிப்புணர்வு, கர்ப்பிணிகள் மற்றும் பிரசவித்த தாய்மார்களுக்கு தேவையான விழிப்புணர்வு, சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கான விழிப்புணர்வு உள்ளிட்ட செயல்பாடுகளில் தங்களது பங்களிப்பை சிறப்பாக செய்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. முன்னதாக விஜயகுமாரியின் பெயர் மற்றும் பணித்திறன் அறிக்கையையும் மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்திருந்தது புதுச்சேரி சுகாதாரத்துறை. அதைத் தொடர்ந்து தற்போது கிராமப்புற செவிலியர் விஜயகுமாரிக்கு ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதை வழங்கி இருக்கிறது மத்திய அரசு. இந்த உயரிய விருதான ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதை இந்திய ஜனாதிபதி நேரடியாக வழங்குவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவரை சமூக ஆர்வலர்கள் மற்றும் உடன் பணிபுரியும் செவிலியர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 74 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி தொகுதி தலைவர் ராசு என்கிற பெருமாள் ராஜா தலைமையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்தநாளை முன்னிட்டு 74 மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதியின் தலைவர் வசந்தராஜ், மாவட்ட ஓபிசி அணி துணைத் தலைவர், மாநில இளைஞரணி துணைத் தலைவர் அரவிந்தன் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாநில இளைஞரணி தலைவர் அற்புதராஜ் அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு சிறப்பித்தனர். இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்தவர்களின் நினைவை போற்றும் வகையில் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் சார்பாக அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. செப்டம்பர் 17, 1987 அன்று இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்தவர்களின் நினைவை போற்றும் விதமாக வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் சார்பாக தியாகிகள் தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வழுதாவூர் சாலையில் உள்ள வன்னியர் பேரியக்கத்தின் தலைமை அலுவலகத்தில் தியாகிகளின் நினைவை போற்றும் வகையில் நினைவஞ்சலி நடைபெற்றது. இதில் நிறுவன தலைவர் செந்தில் கலந்து கொண்டு படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் இயக்கத்தின் மாநில நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கார். ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் 2019-2020 கல்வியாண்டில் படித்த முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நடைபெற்றது. அந்த ஆண்டு பள்ளியில் படித்த 60 மாணவ மாணவிகள் 60 பேர்களில் சுமார் 5 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர்.
ஆசிரியர்கள் பிரபு, சிலம்பரசன், கவியரசன், வீர பரசுராமன், நிர்மலா தேவி, வெண்ணிலா, சுகுணா, PT சிலம்பரசன் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். முன்னாள் ஆசிரியர்கள் மாணவ செல்வங்களை வாழ்த்தி பேசினர். இந்த சந்திப்பிற்கு பள்ளி நிறுவனர் தலைமையேற்று மாணவ கண்மணிகளை பாராட்டி வாழ்த்தி பேசினார். பள்ளி நிர்வாகி திருமதி அஞ்சாலாட்சி முன்னிலை வகித்து மாணவர்களுக்கு நல்ல பல கருத்துக்களை வழங்கி வாழ்த்தி பேசினார். மாணவ மாணவிகள் தங்களின் சுய அறிமுகப்படுத்திக் கொண்டனர். மேலும் பள்ளி நாட்களில் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பரிமாறிக்கொண்டனர். தங்களின் ஆசிரியர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் தங்களின் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். மாணவர்கள் அனைவரும் MBBS, BTech, BBA, BCom, BCA, நர்சிங், பிசியோதெரபி, விஸ்காம், CA போன்ற மேற்படிப்புகளை படிப்பது கல்வி நிறுவனத்திற்கு பெருமை சேர்ப்பதாயிருந்தது. இந்த சந்திப்பிற்கான ஆயத்த வேலைகள் மற்றும் நிகழ்வுகளை கிஷோர், ஷர்மிளன், அஸ்வின் குமார், கௌதம், உமர், ரவிசங்கர், அக்ஷயா, சாகித்யா, பவளவல்லி, சுபாஷினி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். சுர்ஜித் தொகுத்து வழங்கினார். மாணவர்கள் சார்பில் பள்ளிக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்த சந்திப்பின் முடிவில் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் வரும் அக்டோபர் 11ஆம் தேதி முதல் வணிக திருவிழா 102 நாட்களுக்கு நடத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நிகழாண்டுக்கான வணிக திருவிழா ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் தனியார் விடுதியில் நடைபெற்றது. கூட்டத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், வணிகர் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரி நேரு வீதிக்கு சென்றாலே தேவையான அனைத்து பொருட்களும் மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் கிடைத்துவிடுகிறது. அந்த மனநிலை மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. ஆகவேதான் கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்தவர்கள் புதுச்சேரிக்கு வந்து பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர். புதுச்சேரியில் பல சுற்றுலா திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. அதற்கு அரசு எப்பொழுதும் துணை நிற்கும். வணிக திருவிழா 102 நாட்கள் நடைபெறும் என்றார். வரும் அக்டோபர் 11ஆம் தேதி ஆயுத பூஜையை முன்னிட்டு நிகழாண்டுக்கான புதுவை வணிக திருவிழா 4 பிராந்தியங்களிலும் தொடங்கி வரும் 2025 ஜனவரி 20ஆம் தேதி வரை மொத்தம் 102 நாட்கள் நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மின்துறை தனியார் மயமாக்குவதை கைவிடக் கோரியும் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சந்திப்பில் திமுக, காங்கிரஸ் சார்பாக நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மின்துறையை தனியார் மயமாக்குவதை கைவிட வலியுறுத்தியும் இந்தியா கூட்டணி சார்பாக பந்த் போராட்டம் அறிவிக்கப்பட்டு புதுச்சேரியில் இன்று பந்த் போராட்டம் நடைபெற்றது. அதையொட்டி பல்வேறு இடங்களில் மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள், முற்றுகை போராட்டங்கள் நடத்தப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக மேட்டுப்பாளையம் பகுதியில் கதிர்காமம் தொகுதியின் திமுக பொறுப்பாளர் வடிவேல் மற்றும் இந்திரா நகர் தொகுதியின் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ராஜா குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டனர். அதையடுத்து மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மேட்டுப்பாளையம் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் அவர்களை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயத்தின் மாட வீதியை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு 122வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 122வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்திற்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் அதைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் செய்திருந்தனர். காட்டேரிக்குப்பம் அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமி பூஜை விழா நடைபெற்றது.
இதில் சுவாமிக்கு பௌர்ணமி சிறப்பு யாக பூஜை மற்றும் ஆலயத்தின் மேல் தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து அஷ்டலிங்கேஸ்வர சுவாமிக்கு சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். கதிர்காமம் தொகுதி செயலாளர் APR வடிவேல் அவர்கள் தலைமையில் நடந்த பந்த் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் கைது செய்தனர். மக்கள் விரோத NR காங்கிரஸ் மற்றும் BJP அரசின் மின் கட்டண உயர்வு ரத்து செய்ய கோரி செப்டம்பர் 18ஆம் தேதி பந்த் முழுக்க போராட்டத்திற்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பாக கதிர்காமம் வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் APR வடிவேல் அவர்கள் பகுதியில் உள்ள சிறு கடைகள், வணிக நிறுவனங்கள், தொழிலகங்கள், போக்குவரத்து வாகனங்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களும் இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு தங்களின் மேலான ஆதரவுகளை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அதன்படி இன்று நடைபெற்ற பந்த் போராட்டத்தில் கதிர்காமம் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்ந்த 30க்கும் மேற்பட்டோரை மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் போலீசார் கைது செய்தனர். இந்தியா கூட்டணி அனைத்து தோழர்கள் சார்பாக நம்ம மேட்டுப்பாளையம் சந்திப்பில் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். மின் உயர்வை கண்டித்து பண்ணிக்கிறோம். மின் உயர்வு குறைக்கலை அப்படின்னா இந்த போராட்டம் தலைமையிட சொல்லி இன்னும் பெரிய லெவலில் நாங்கள் இந்த போராட்டத்தை கடைபிடிப்போம். இன்னொரு அவங்களுடைய மின் உயர்வு விலைவாசி குறைக்கலைன்னா போராட்டம் அதிகரிக்கும். மக்களுக்கு ரொம்ப ஏற்கனவே சிரமப்பட்டுருக்கிறாங்க. இந்த சிரமத்தில் இந்த மின் உயர்வு கொண்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், மின்துறை தனியார் மயமாவதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் பந்த் போராட்டம் நடைபெற்றது. பந்த் போராட்டத்தில் இந்தியா கூட்டணிக்கும் அரசிற்கும் இடையில் இருந்த மறைமுக உறவு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது என்று புதுச்சேரி அதிமுக விமர்சித்துள்ளது. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண தொகைக்கான ரசீதை கண்டு நுகர்வோர்கள் ஷாக் அடித்தது போன்று அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.